all, I am Dharani, IT trainer. Sorry for the disturbance, கொஞ்சம் issues இருந்தனால லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the future of full stack development exploring the MERN stack. ஃபுல் ஸ்டாக்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஜாவா பைத்தான் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் தான் வந்து இருக்குது. MERN ஸ்டாக் பற்றி நமக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி MERN ஸ்டாக்கை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் MERN ஸ்டாக். நம்ம லைஃப் வந்து டெய்லி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆன்லைனை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், சேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம டெய்லி லைஃப் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆன்லைனை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? நம்ம ஷாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சேட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்ன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆன்லைனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த ஆன்லைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வெப்சைட், ஒரு வெப் ஆப்பாக இருக்குது. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இங்கே நம்ம MERN ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 மெயின் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் MERNல எம்ன்னு எடுத்துட்டோன்னா MongoDB, ஈனா Express.js, ஆர்னா React.js, என்னா Node.js. ஓகேவா? நெக்ஸ்ட், எதுக்காண்டி டெவலப்பர் வந்து MERN ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படி எடுத்துட்டோன்னா ஒன்லி வந்து ஒன் லாங்குவேஜ் தான். இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் ஆகுது. இது ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதில் ரீயூசபிள் காம்பனன்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய டாபிக் இருக்குது. இது நம்ம ரியாக்டில் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், பில்ட் பண்ண முடியும். ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்டும் இதை யூஸ் பண்ணி என்னால் பில்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் பார்ட்ஸ் ஆஃப் MongoDBயில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா MongoDBன்னு எடுத்துட்டோன்னா அது ஒரு NoSQL டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SQL அப்படின்னா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே MongoDBயில் அந்த மாதிரி கிடையாது. அது JSON ஃபார்மேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு கீ வேல்யூ பேரா வந்து எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். இதில் எந்த டைப் ஆஃப் டேட்டானாலும் நம்ம இன்சைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ஸ்டாகிராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 ரெக்கார்ட்ஸாக வந்து பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யூசர் டீட்டெயில்ஸ், அடுத்து அப்டேட்டு, அடுத்து சேட்டிங் சொல்லிட்டு நான் ஒரு 3 ரெக்கார்ட்ஸாக வந்து பிரிக்கிறேன். அதில் யூசர் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட நேம் இருக்கும், அவங்க ஃபாலோயிங் லிஸ்ட், இது எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் சொல்லுவோம். அந்த யூசர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து கலெக்ஷன் சொல்லுவோம். இப்போ அவங்க நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நேம் வந்து இப்போ ஹரின்னு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா JSON ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இன்ஸ்டாகிராம்ன்றது தான் ஒரு டேட்டா பேஸ். அதுக்குள்ளே 3 டைப்ஸ் ஆஃப் வந்து கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னோமா, அதாவது யூசரு அண்டு சேட்டிங், அப்டேட், இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்ஷன் வந்து சொல்லுவோம். ஒவ்வொரு கலெக்ஷனுக்குள்ளேயும் எத்தனை டாக்குமெண்ட்னாலும் இருக்கலாம். அதாவது அவங்க நேமாக இருக்கட்டும், அவங்க ஃபாலோயிங் லிஸ்ட், இது எல்லாமே டாக்குமெண்ட் சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கீ வேல்யூ பேராக இருக்கணும். அப்போ ஈச் டேட்டா பேஸ் எப்படி இருக்கும், எத்தனை கலெக்ஷன்னாலும் இருக்கும். அதே மாதிரி ஈச் கலெக்ஷனில் எத்தனை டாக்குமெண்ட்ஸ்னாலும் இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் ப்ராடக்ட். ஒரு MongoDBயில் எப்படி வந்து ப்ராடக்டை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ ஐடி எடுத்துட்டோம் அப்படின்னா எப்போயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி வந்து இருக்கும். இப்போ நேம்னா ஸ்மார்ட் ஃபோனுன்னு இருக்கா, இங்கே நேம்ன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீன்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் ஃபோனுன்றது வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம MongoDBயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சேம் அதே மாதிரி யூசரோட டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த டைமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எந்த யூசர் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க நேம் என்ன, அவங்க இமெயில் ஐடி என்ன, இந்த மாதிரி நம்ம யூசரோட டீட்டெயிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ ப்ராடக்டோட ஐடியை தனியாக நான் ஒரு ரெக்கார்டாக, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு கலெக்ஷனாகவோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா அதே மாதிரி யூசர் டீட்டெயிலை ஒரு கலெக்ஷனாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷனாக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த டைமில் ஆர்டர் ஆகும், அவங்களோட ஆர்டர் ப்ராசஸிங் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷனாக வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட், இப்போ MongoDBயில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இது JSON ஃபார்மேட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். அதாவது கீ வேல்யூ பேராக எனக்கு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். இல்லை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி என்னால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஆட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸ்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி MongoDBயை நம்ம Node.jsஓட ஈஸியாக வந்து கனெக்டும் வந்து பண்ணிக்க முடியும்.
MongoDB உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே MERN ஸ்டாக்ல எஸ்பிரஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து ஒர்க் ஆகுது. இங்கே எஸ்பிரஸ் ப்ளஸ் Node.js சேர்ந்து தான் நமக்கு ஒரு பேக் எண்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது நம்ம வெப்சைட்டை வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்டு ஏபிஐஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுவோம்ல, நம்ம பண்ணுறது தான் வந்து சென்ட் பண்ணுறது. அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டு நமக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து ரிசீவ் பண்ணுறது. அட் டைமில் நம்ம டேட்டா வந்து சென்டும் பண்ணிக்க முடியும், ரிசீவும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த கோட் வந்து ஈஸியாகவும் க்ளீனாகவும் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம எஸ்பிரஸை வந்து பேக் எண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம்ஸில் நம்ம மல்டிபிள் யூசர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நம்மளால் நிறைய லிங்க்கை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஷாப்பிங் லிங்க் எடுத்துக்கோங்க, ஒரு ஷாப்பிங் வெப்சைட் கூட எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கிட்ஸ் செக்ஷன் போகிறப்ப கிட்ஸுக்கு என்ன தேவையாக இருக்கோ அது எல்லாமே ஒரே இதில் வருதா, அதே மாதிரி பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே ஒரே இதாக வருதா. ஸோ இதுதான் அட் த சேம் டைமில் என்ன பண்ணும், லிங்க்கை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டிசைனை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். இது ரியாக்டை வந்து MongoDBயோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, ரெக்வஸ்ட் அண்டு ரெஸ்பான்ஸ் சைக்கிள். இந்த மெத்தடு தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து எஸ்பிரஸில் வந்து இதுவாகுது. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 12th அண்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்ல, எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஒரு டைமில் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு 10 o'clock வந்து எனக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இதுவாகும்னு சொல்கிறப்ப நம்ம அட் த சேம் டைமில் என்ன பண்ணுவோம், வெப்சைட்டில் போயிட்டு எல்லோரும் அந்த ரிசல்ட்டை பார்க்கணுன்ட்டு இது பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கே இருக்குல்ல நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்மளால் நம்மளோட மார்க்கையே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா HTTP ரெக்வஸ்ட்டாக MongoDBக்கு போகுது. MongoDB வந்து செக் பண்ணுது, ஓகே இந்த ரெஜிஸ்டர் நம்பரில் ஏதாச்சும் நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. அந்த நேமுக்கு அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதோட மார்க்கை வந்து திருப்பி HTTP ரெஸ்பான்ஸாக யார்கிட்டே வந்து கொடுக்குது அப்படின்னா யூசரான ப்ரௌசர் கிட்ட நம்ம கிட்டே கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் மெத்தட் தான் என்ன ஆகுது அப்படின்னா எஸ்பிரஸில் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து காமன் HTTP மெத்தட்ஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இப்போ கெட்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம். இப்போ எனக்கு மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு நான் மொபைல் ஃபோனை சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னால் எது பார்க்க முடியுது, வியூ பண்ணி பார்க்க முடியுது, ரிட்ரை பண்ண முடியுதோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு அதில் ஒரு மொபைல் ஃபோன் பிடிச்சி நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது போஸ்ட் மெத்தட் சொல்லுவோம். போஸ்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நம்ம சைட்லேருந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறது தான் போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பேட்ச்ன்னு எடுத்துட்டோன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணதில் ஒரு 5G மொபைலுக்கு பதிலாக ஒரு 4G மொபைல் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்ல அது வந்து பேட்ச்ன்னு சொல்லுவோம். புட் அப்படின்னா நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ராங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இது பண்ணுறேன், ஆர்டர் பண்ணுறேன்னா ஸோ அது வந்து புட்டு மொத்தமாக அப்டேட் பண்ணுறது தான் புட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். டெலீட் மெத்தட் அப்படி தான், எனக்கு இது எதுவுமே வேணாம் நான் ஆர்டர் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டு வெப்சைட்டை விட்டு லீவ் ஆகிடுறேன், இதுதான் வந்து டெலீட் மெத்தட் சொல்கிறேன். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் காமன் மெத்தட் தான் என்ன ஆகுது அப்படின்னா எஸ்பிரஸில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ React.js எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசரால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக, ஒரு இன்ட்ராக்டிவாக, ஒரு பியூட்டிஃபுல் வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இன்ட்ராக்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ யூசர் சைடு இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பட்டனுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் வந்து நடக்குதா, அப்போ நம்மளோட அது டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுதா, இதெல்லாம் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை யார் வந்து டெவலப் பண்ணிக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி React.js வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காண்டி அதே தான், சேம் தான். எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு அப்டேட் பண்ண. இதில் ரீயூசபிள் காம்பனன்ட் சொல்லிட்டு ஒன்று மஸ்ட்டாக இருக்குது, பார்ப்போம். இது ஈஸியாக மேனேஜ் பண்ணும், நம்மளால் MongoDBயோட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும், ஒரு டைனமிக் லுக். இதுக்காண்டி தான் நம்ம React.js வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஹவுஸ் வந்து கட்டுறேன் அப்படின்னா அந்த ஹவுஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக தான் நான் இது பிளான் பண்ணி வச்சு கட்டியிருப்பேன். இப்போ டோர் தனியாக, விண்டோ தனியாக, பெட்ரூம் தனியாக, ஹால் தனியாக, இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக வச்சு நான் கட்டியிருப்பேன். இப்போ நான் கட்டினதில் வந்து எனக்கு அப்படின்னா விண்டோவில் மட்டும் எனக்கு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நான் விண்டோவை மட்டும் செப்பரேட்டாக இது பண்ணி மூவ் பண்ணிடுவேன். நான் ஒட்டுமொத்த ஹவுஸையும் வந்து இடிச்சிட்டு நான் இது பண்ண மாட்டேன், திருப்பியும் ஃபஸ்ட் இருந்து கட்ட மாட்டேன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா காம்பனன்ட்
காம்போனன்ட் சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்க அந்த டோரு, விண்டோ, இது எல்லாமே ஹால், இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பரேட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே தான் நம்ம வெப்சைட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்டர் பார்ட், மெயின் கண்டென்ட் அண்ட் ஃபூட்டர் பார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஹெட்டரில் எனக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் ஒன்லி எதை தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன், ஹெட்டரை தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஒட்டுமொத்த வெப்சைட்டையும் திருப்பி டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நான் வந்து க்ரியேட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸை நம்மளால் ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். இதுதான் ரியாக்டில் இருக்க ஒரு மெயின் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதான் அட்வான்டேஜ் ஆஃப் ரியாக்ட் ஜேஎஸ். ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளால் காம்போனன்ட்ஸை வந்து ரீயூஸும் பண்ணிக்க முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து வெப் அண்டு மொபைல் ஆப்ஸ் கூட நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். வெப்சைட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் நேட்டிவ் சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரியாக்ட் ஜேஎஸ் ஒர்க் ஆகுது, அது ரியாக்ட் ஜேஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஈச் பார்ட்டையும் என்ன பண்ணிக்குது, ஒரு காம்போனண்ட்டாக எடுத்துக்குது. ஸோ எனக்கு ஒரு காம்போனண்ட்டில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி என்னால் ஓல் வெப்சைட்டையும் பழையபடிக்கு என்னால் வந்து கொண்டு வர முடியும். இது ஃபாஸ்ட் அண்டு ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா பேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், பேக் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்க்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டோம். அப்புறம் எதுக்கு நோட் ஜேஎஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நோட் ஜேஎஸ் தான் ஆக்சுவலாக வந்து பேக் எண்டு. எக்ஸ்பிரஸால் வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸாக அட் த சேம் டைமில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் நோட் ஜேஎஸால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஸும் நோடும் கம்பைன் பண்ணி ஒரு பேக் எண்ட் சர்வராக வந்து ஒர்க் ஆகுது. இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தான் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணோமா, ஸோ அதே மாதிரி தான் நோட் ஜேஎஸ் பேக் எண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். இது ஒன்லி ஒன் லாங்குவேஜ்னால இதை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கூகுள் V8 ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கனால இது கோடை வந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்குது. இதில் ஈவென்ட் ட்ரைவன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம இன்ட்ராக்டிவில் பார்த்தோமா ஒரு பட்டன் கிளிக் பண்ணும் போது அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நடக்குதா, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது, ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அது ஃபினிஷ் ஆக வந்து டைம் ஆகும் அப்படின்னா அது வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்கோ அதுக்கு மூவ் ஆகி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசிங்க்ரோனைஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா ஒரு சர்வர் தான் இருக்காங்க அப்படின்றப்ப அவர் என்னையை மட்டும் கவனிச்சுட்டு இது பண்ண மாட்டாங்க. நான் எப்போ சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு போகிற வரைக்கும் அவர் என்னையை மட்டும் கவனிக்க மாட்டாங்க. அட் த சேம் டைமில் எத்தனை கஸ்டமர் இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. எனக்கு ஆர்டர் வர லேட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த கஸ்டமர்கிட்ட மூவ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து அசிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ண அடுத்து ஒரு ப்ராசஸ் என்னால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றப்ப அதுக்கு மூவ் பண்ணி அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது ரொம்ப மெயின். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எதுக்காண்டி அப்படின்னா இல்லை கூகுள் V8 ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கனால இது ஃபாஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி சிங்கிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் போத் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஈவென்ட் ட்ரைவன் பார்த்தோமா ஒரு ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குதா, ஸோ இதெல்லாம் வந்து ஈவென்ட் ட்ரைவன் சொல்லுவோம். அடுத்து NPM நோட் பேக்கேஜ் மேனேஜர், இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மஸ்ட்டு. இதை நம்ம ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோட்க்கு தேவையான ரெடிமேட் டூல்ஸ் எல்லாமே இதிலே கிடக்கும். இதில் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிராஷ் பிளாட்ஃபார்ம், ஒன்றும் இல்லை, நோட் ஜேஎஸ் வந்து கோட் இருக்குது அப்படின்னா அதை நான் சேஞ்ச் பண்ணி தான் அதர் பிளாட்ஃபார்மில் வந்து ரன் பண்ணுன்ற நீன் கிடையாது. நம்ம அப்படியே கூட அந்த கோடை எடுத்து நம்ம அதர் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். எந்தெந்த ரியல் டைம் கம்பெனிஸ் வந்து நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி அவங்களோட வெப் ஆப்போ வெப்சைட்டோ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ MERN ஃபுல்லாக வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே இப்போ நான் என்ட்ரு ஆகுறேன் அப்படின்னா என்ட்ரு ஆகும்போது என்னை சுற்றி வந்து விசிபிள் ஆகிற மாதிரி அந்த ஹோட்டலில் உள்ள வேணும் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நான் போனோடனே நான் அதோட ரேட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி தோசை வேணும், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறேன். சர்வர் வந்து என்ன பண்ணுறாரு, அது உடனே கிச்சன் டீம் கிட்ட போய் சொல்கிறாரு. கிச்சன் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அந்த டேபிளில் இருக்கவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை ரெடி ஆனோடனே திருப்பி யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா
அப்படின்னா சர்வர் கிட்ட சொல்கிறாங்க, அந்த சர்வர் வந்து ரெடி ஆனோடனே என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் மெத்தட் தான் நம்ம MERN ஸ்டாக்கில் வந்து நடக்குது. நான் உள்ளே என்ட்ரானோடனே நான் பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்வேன் அப்படின்னா ரியாக்ட், அதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லலாம். நம்மளால் பார்க்கக்கூடியது, நம்மளால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நான் எனக்கு வந்தோடனே ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, ஸோ அதுதான் இங்கே என்ன அப்படின்னா பேக்கன் சர்வராக ஒர்க் ஆகுது. S++ Node.js சேர்ந்து தான். அடுத்து அவங்க யார்கிட்ட போய் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா MongoDB தான் போய் இது பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த டேபிளுக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அதுக்கான ரெஸ்பான்ஸை சர்வர் கிட்ட கொடுத்து அந்த சர்வர் வந்து ரியாக்ட் ஆன ஃப்ரண்ட் எண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் மெத்தட் தான் வந்து MERNல வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MERN ஸ்டாக் எடுத்துட்டோம் அப்படின்னா இது இருக்கிறதுலே வெரி பாப்புலரான இது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கனால நம்ம ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெனி கம்பெனிஸில் பார்த்தோம் அப்படின்னா MERN ஸ்டாக்கை யூஸ் பண்ணி தான் வெப்பாக இருக்கட்டும் மொபைல்ஸ் ஆப்பாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், இதில் மோர் ஜாப் சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MERN வந்து இன்னும் ஃப்யூச்சரில் பவர்ஃபுல்லாக இன்னும் மாறும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததில்? இப்போ நம்ம என் பார்ட்டுக்கு வந்துட்டோம், நம்ம செக்ஷன் வந்து முடிய போகுது. ஏன்னா இப்போ MERNs இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா MERN ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட்டு ஒரு வெப் ஆப் பில்ட் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க MERNல. அதில் MongoDBனா என்ன, எஸ்பிரஸ்னா என்ன, ரியாக்ட்னா என்ன, Node.jsனா என்னன்னு பார்த்துருக்கோம். அதை நாலும் கம்பைன் பண்ணி அதோட ஒர்க்கை வந்து எப்படி பண்ணுது அதையும் பார்த்துருக்கோம். இது சிம்பிளாகவும் இருக்கும், லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ஃப்யூச்சரில் வந்து மெனி ஜாப் சான்சஸ் கூட இருக்குது MERN ஸ்டாக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேம் எனக்கு ஒரு கொஸ்டின். என்ன டெவலப்பர்ஸ் வந்துட்டு எதுக்கா மோஸ்ட்லி இந்த ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்காண்டி அப்படின்னா இதில் வந்து காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி தான், என்னால் இப்போ ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டு மட்டும்தான் நான் மாற்றணும் அப்படின்றப்ப அந்த வீடையும் நான் இடிக்க தேவையில்லை, அந்த பார்ட்டை மட்டும்தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் காம்போனன்ட்ஸ் இருக்கனால நம்ம எல்லா டெவலப்பரும் எதுக்காண்டி வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இதில் காம்போனன்ட்ஸை ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம், அதுக்காண்டி ரியாக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல மேம், புரிஞ்சு. தேங்க்யூ. ஓகே.